ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்ஆர்எஃப் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு பர்ப் எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டிஸ்கவர் ஜூசி வல்னரபிலிட்டிஸ் யூசிங் பர்ப் சூட் எக்ஸ்டென்ஷனில் 14 வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வீடியோலையும் லைக் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும், நிறைய யூஸ்ஃபுல் டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சிஎஸ்ஆர்எஃப்னா என்ன, அந்த லைக் சிஎஸ்ஆர்எஃப் ஸ்கேனர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கடைசியாக வீடியோ போட்டு 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ நான் வெளியில் போயிருந்தேன், சில ஒர்க்ஸ் இருந்துச்சு, பைக் ரைட் போனேன். ஸோ நிறையா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது நேரத்தை கடக்காம லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நான் ஒரு சின்ன பிபிடி மாதிரி வச்சுருக்கேன், ஒரு 6 ஸ்லைடு தான். சிஎஸ்ஆர்எஃப்னா என்ன, எந்தெந்த இடத்துலலாம் கண்டுபிடிக்கணும், அதை பற்றிலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ சிஎஸ்ஆர்எஃப் ஸ்கேனர் அது பார்க்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர்எஃப்னா என்ன? சிஎஸ்ஆர்எஃப்னா கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி. எல்லா இன்டர்வியூஸ்லையுமே இந்த இந்த கொஷின்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக பர்சனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட இன்டர்வியூஸில் வந்திருக்கும். சிஎஸ்ஆர்எஃப் அப்படின்னா என்னதுன்னா, அது ஒரு வெப் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் எண்ட் யூசரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அன்வான்டட் ஆக்ஷன் வந்து பண்ண வைக்கும் அந்த அப்ளிகேஷனில். ஸோ, இதுக்கு வந்து ப்ரீ ரிக்விசிட்ஸ் என்ன, இந்த அட்டாக் வந்து பண்ணணும், இல்ல இந்த வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன்ல அந்த பர்ட்டிகுலர் யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருப்பேன். ஸோ, அந்த அப்ளிகேஷன்ல வந்து அந்த எண்ட் யூசர் லாகின் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த பர்ட்டிகுலர் வெப் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சோஷியல் இன்ஜினியரிங் பயன்படுத்தி இட் கேன் பி இமெயிலா இருக்கட்டும், இல்ல சாட் மெசேஜா இருக்கட்டும், அதில ஒரு சிம்பிளா ஒரு லிங்க்கோ, இல்ல ஒரு ஜிஃப் மெசேஜோ அனுப்பிச்சு கூட இந்த பர்ட்டிகுலர் அட்டாக்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த எண்ட் யூசர், அந்த அப்ளிகேஷனோட எண்ட் யூசர் மாதிரியே இவருக்குமே ஒரு அக்கவுண்ட் இருக்கும் அந்த அப்ளிகேஷன்ல. அவரு வந்து அந்த அப்ளிகேஷன்ல ஓகே, இந்த வல்னரபிலிட்டி இருக்கு, சிஎஸ்ஆர்எஃப் இருக்கு. ஒரு ரெக்வெஸ்ட்டா இருக்கட்டும், ஸ்டேட் சேஞ்சிங் ரெக்வெஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மனி, எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டா இருக்கட்டும், அதுல வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இல்ல, எந்த ஒரு ப்ராப்பர் வேலிடேஷனும் இல்ல அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு அ ஒரு கிளையன்ட்டுக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு பென் டெஸ்டிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு பக் பவுண்டி கண்டுபிடிக்கிறவங்க, ரிசர்ச்சரா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி ஒரு சிம்பிளா ஒரு சிஎஸ்ஆர்எஃப் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாரி சோஷியல் இன்ஜினியரிங் மூலியமா ஒரு ஃபிஷிங் லிங்க் மாதிரி, இல்ல சாட்ல வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அத வந்து எண்ட் யூசர் கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா, யூ கேன் டூ எனிதிங் லைக் அக்கவுண்ட் ஹைஜாக்கிங் பண்ணலாம், இல்ல அக்கவுண்ட் டேக் ஓவர் பண்ணலாம் அந்த சிஎஸ்ஆர் வல்னரபிலிட்டி பத்தி. இதுவே அந்த எண்ட் யூசர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காரு அப்படின்னா, அந்த என்டையர் அப்ளிகேஷனே உங்களால காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது? சிட்யூவேஷன் தகுந்த மாரி நம்ம இது வந்து ஒரு கிரிட்டிக்கல், ஹை, மீடியம் அந்த மாரி இந்த வல்னரபிலிட்டி வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்ஷனாலிட்டிய பொறுத்து இருக்கு. இதுவே நீங்க ஒரு அக்கவுண்ட்ட டேக் ஓவர் பண்றீங்களா, அக்கவுண்ட் ஹைஜாக்கிங் பண்றீங்கன்னா, அது ஒரு ஹை வல்னரபிலிட்டியா இருக்கும். ஸோ யூ கேன் டூ எனிதிங் யூ வாண்ட், ரைட்? ஸோ அதுதான் சிஎஸ்ஆர்எஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ள கனெக்ட் பண்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதுல வந்து 2 யூசர் இருக்காங்க. பாப், ஆலிஸ் அப்படின்னு. பாப்ங்கிறவரு ஒரு நார்மல் எண்ட் யூசர். அவர்கிட்ட ஒரு ஆன்லைன் பேங்கிங் அக்கவுண்ட் இருக்கு. ஹி கேன் டூ எனிதிங். நார்மலா பேங்க் அக்கவுண்ட்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? பேலன்ஸ செக் பண்ண முடியும். மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். லோன்ஸ் இருந்தா லோன் வாங்க முடியும். அ லைக் ஆர்டி, எஃப்டி என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆலிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, பாப் வந்து இந்த பர்ட்டிகுலர் பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வச்சிருக்காரு அப்படின்னு இவங்களும் ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன இவங்க டெஸ்ட் பண்ணி, ஓகே இதுல அ சிஎஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டி இருக்கு. லைக் எந்த ஒரு ப்ராப்பர் வேலிடேஷனும் இல்லாம ஒரு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ, இவங்க பாப் வந்து லாகின் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு லைக் இட் கேன் பி அவங்க பக்கத்து சிஸ்டம்ல வொர்க் பண்றவங்களா இருக்கட்டும். ஜஸ்ட் பை அவங்க பின்னாடி நின்னு பார்த்தாவே தெரியும்ல, ஓகே அவங்க லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு. அதேமாரி இவங்க பார்த்துட்டு ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த ஃபார்ம் அ ஒரு ஹிட்டன் ஃபார்ம், ஒரு வெப் பேஜ் கூட வைக்கலாம். ஓகேவா? இ இ அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃபார்ம வந்து பாப் கிளிக் பண்ணாருன்னா, பேக் எண்ட்ல என்ன நடக்கும்? அ பாப் அக்கவுண்ட்லேருந்து ஆலிஸ்க்கு வந்து மணி போகும். ஓகேவா? இதுதான். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு ஹார்ம்லெஸ்ஸான அ இமேஜா இல்லாம லைக் ஒரு
ஹார்ம்லெஸ்ஸான லிங்க்ஸா இல்லாம, ஒரு ஜிஃப் ஃபைலா, இல்ல ஒரு ஃபன்னி வீடியோவா வந்து Facebookலயோ இதுலயோ அனுப்புறாங்க. ஸோ பாப் வந்து என்ன பண்றாரு, இன்னொரு டேப்ல அந்த ப்ரௌசர்ல பேங்க் அக்கவுண்ட்ட லாகின் பண்ணியே வந்து, பக்கத்து டேப்ல வந்து ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்ப ஆலிஸ் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே இது ஃபன்னியா இருக்கேன்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பட் பேக் எண்ட்ல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அந்த அப்ளிகேஷன் சர்வர் வந்து என்ன நினைக்கும், ஓகே பாப் தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் அனுப்புறாரு எனக்கு அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் அந்த ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி, அந்த பாப் அக்கவுண்ட்ல இருக்கிற மணிய மொத்தமே வந்து ஆலிஸ்க்கு அனுப்பும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் லைக் அவங்க எவ்வளோ வந்து அந்த ஹிட்டன் ஃபார்ம்ல வந்து வச்சிருக்காங்க. ஃபுல் அமௌண்ட்டா இல்ல அ அவரு அக்கவுண்ட்லேருந்து இவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு அவங்க செட் பண்ணியிருக்காங்களோ, அந்த அமௌண்ட் வந்து ஆலிஸ்க்கு போயிடும். ஓகேவா? ஸோ இதில ரிசல்ட் என்னன்னா, அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பர் வேலிடேஷன் இல்ல. அந்த சர்வரும் வந்து பாபுடைய ரெக்வெஸ்ட் அந்த ஜிஃப் ஃபைல் இல்ல அந்த ஃபன்னி வீடியோலேருந்து வர ரெக்வெஸ்ட் இருக்குல்ல, ஹிட்டன் ரெக்வெஸ்ட். அத அக்செப்ட் பண்ணி, ஓகே இது பாப் தான் அனுப்பிச்சாருன்னு ஆலிஸ்க்கு வந்து காசு போயிடுது. இந்த விஷயம் வந்து பாபுக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? ஐ கெஸ் நான் உங்களுக்கு குழப்பிட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நான் உங்கள தெளிவா நான் உங்களுக்கு இதில போட்டுருக்கேன். இத படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இட்ஸ் சிம்பிள். ஓகேவா? ஸோ இத வந்து இந்த பர்ட்டிகுலர் ஆக்ஷன வந்து பாப் பண்ணணும்னு நெனச்சிருக்க மாட்டாரு. பட் ஆலிஸ் ஆலிஸ்ங்கிறவங்க அட்டாக்கர் ஒரு ஹேக்கர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து பாப வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மூலியமா பண்ண வச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு காசு கெடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக். ஸோ சிஎஸ்ஆர்எஃப் ஒரு வெப் அப்ளிகேஷன்ல கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கணும். மெயினா நான் சொன்ன மாரி ப்ரீரெக்விசிட்ஸ் அந்த அப்ளிகேஷன்ல வந்து அந்த யூசர் லாக்ட் இன் ஆயிருக்கணும். ஓகேவா? எந்தெந்த பாராமீட்டர்ஸ்லலாம் நீங்க பார்க்கணும்னா, ஃபார்ம் சப்மிஷன்ஸ் இப்போ எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே வந்து சேஞ்ச் அக்கவுண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் அது ஒரு பேங்க் அக்கவுண்டா இருந்தா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்ல அப்டேட்டிங் பாஸ்வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டீஸ் ஓகேவா? இதுலலாம் வந்து ப்ராப்பர் வேலிடேஷன் இல்லன்னா, இத நீங்க சிஎஸ்ஆர் ஃபார்மா வந்து கிராஃப்ட் பண்ணி சர்வருக்கு இல்ல அந்த விக்டிமுக்கு அனுப்பிச்சீங்கன்னா, அவங்க கிளிக் பண்ண அப்புறம் சர்வர் அத அக்செப்ட் பண்ணி அ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அட்டாக்கர் என்ன சூஸ் பண்றாரோ அதுக்கேத்த மாரி அது நடக்கும். ஓகேவா? சில நேரத்துல வந்து யுஆர்எல் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ சில அப்ளிகேஷன்ல அ நீங்க யூசர் நேம் வந்து யுஆர்எல்ல போகும். சில நேரத்துல வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் மணின்னு குடுக்குறீங்களா, அதுல ஃப்ரம் அக்கவுண்ட் டூ அக்கவுண்ட் எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே வந்து யுஆர்எல்ல போகும். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து அப்ளிகேஷன்ல இந்த மாரிலாம் நடந்தது. பட் இப்பயுமே சில அ கிளையண்ட்ஸோ இல்ல சில கஸ்டமர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, யுஆர்எல்லே வந்து அ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கெட் ரெக்வெஸ்ட்ல வந்து அனுப்புவாங்க. ஓகேவா? அதுவே ஒரு பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி தான். பட் அத வந்து யூஸ் பண்ணி அது ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட். பட் அதையவே யூஸ் பண்ணி சிஎஸ்ஆர்எஃப்க்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் சேஞ்சிங் ரெக்வெஸ்ட். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி போஸ்ட், புட், டெலிட் இந்த 3மே வந்து ஒரு சென்சிட்டிவ் ஆப்பரேஷன் பண்ற ஒரு ஸ்டேட் சேஞ்சிங் ரெக்வெஸ்ட். லைக் போஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவீங்க. இல்ல ஏதாவது இப்போ ப்ராடக்ட் வந்து கார்ட்குள்ளார போடுறது, இல்ல ஒரு செக் அவுட் பண்றது, இதெல்லாம் வந்து போஸ்ட்ல நடக்கும். புட்ல வந்து என்ன நடக்கும்னா, ஃபைல் அப்லோட் நடக்கும். ஆம், சில நேரத்துல பேட்ச் அதுவுமே வந்து அ லைக் அப்டேட் மாரி தான். டெலீட் ரெக்வெஸ்ட்டுமே வந்து அம் லைக் அப்ளிகேஷன் சர்வர்லேருந்து அந்த யூசர தூக்குறது. இப்போ நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கீங்க. நீங்க ஒரு எண்ட் யூசர் பட் சிஎஸ்ஆர்எஃப் மூலியமா அட்மின் யூசரோடைய இமெயில் ஐடி தெரிஞ்சதுன்னா, டெலீட் ரெக்வெஸ்ட் மூலியமா அந்த யூசர வந்து தூக்கிடலாம். ஓகேவா? சம்டைம் வந்து ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ்லயுமே வந்து அ ஏபிஐஸ்மே சென்சிட்டிவ் ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ணும். அதுல சரியான சிஎஸ்ஆர் புரொடெக்ஷன் இல்லன்னா, அதுவுமே வந்து நம்ம இந்த வல்னரபிலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்செக்யூர் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன்ஸ். ஈவன் தோ லைக் சில டெவலப்பர்ஸ் வந்து ஓகே எங்க அப்ளிகேஷன்ல வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன்ஸ் இருக்கு. நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுல என்ன குறை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரிடிக்டபிளா இருக்கும் அந்த டோக்கனு. சில நேரத்துல வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த டோக்கன் மாரியே வேற ஏதாவது வேல்யூஸ் குடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். இல்ல அந்த டோக்கனையே ஃபுல்லா அந்த வேல்யூ பாராமீட்டர்ஸே தூக்கிட்டு அனுப்பிச்சீங்கனாலும், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ சரியான சர்வர் சைட், கிளையன்ட் சைட் வேலிடேஷன் இல்லாம போச்சு அப்படின்னாலும், சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் வந்து பாசிபிள். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் சேம் சைட் குக்கி அட்ரிபியூட்ஸ். இப்போ நம்ம குக்கீஸ்க்குலாம் அட்ரிபியூட்ஸ் இருக்கும்ல. HTTP ஒன்லி, செக்யூர் ஃபிளாக் ஒன்லி அப்படின்னு. அதே மாரி சேம் சைட் குக்கி அட்ரிபியூட்ஸ் இல்லனாலும், கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் நம்மளால வந்து பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் வந்து சிஎஸ்ஆர்எஃப்-ஓட அட்டாக் வெக்டார்ஸ். ஓகே. இப்போ இதுவரைக்கும் நம்ம தியரட்டிக்கல் திங்ஸ் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பிராக்டிகலா வந்து நான் 3 லேப் எடுத்திருக்கேன். போர்ட்ஸ்ஃபிகர் லேப்ஸ்ல 3 டிஃபென்ஸ் இல்லாதது, விச் மீன்ஸ் டோக்கனே இல்லாத ஒரு வெப் அப்ளிகேஷன், அப்புறம் டோக்கன் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன், அதில எப்படி நம்ம பைபாஸ் பண்றது, அப்புறம் வந்து டோக்கன் வேலிடேஷன் இருந்தும் அத எப்படி பைபாஸ் பண்றது. இதுதான் இது 2மே லைக் மோஸ்ட்லி சிமிலர் தான். ஸோ இதில பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட
பர்ப்ல எக்ஸ்டென்ஷன் பி ஆப் ஸ்டோர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு சிஎஸ்ஆர்எஃப் ஸ்கேனர்னு இங்க இருக்கும். இத நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? உங்களுக்கு இங்க இந்த மாரி ஒரு டேப் வந்துரும். இதுல ஆம், நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஸ்கேன் ரெக்வெஸ்ட் விச் ஆர் கன்சிடர்ட் இன் ஸ்கோப். ஓகேவா? இது வந்து நீங்க தனியா ஸ்கேனர்னா ஸ்கேன் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க ஒரு மேனுவல் பென் டெஸ்ட் பண்ணாலுமே இந்த பர்ட்டிகுலர் பிளக்கின் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்கோப்ல உள்ள யூஆர்எல்க்கு மட்டும் பார்க்கணுமான்னு கேட்குது. ஆமா அப்படின்னு சொல்றீங்க. சில நேரத்துல வந்து இப்ப GraphQL இல்ல REST APIஸ்ல வந்து யூஆர்எல்ஸ்ல எந்த ஒரு பாராமீட்டர்ஸும் பாஸ் ஆகாது. அந்த நேரத்துல வந்து இத நீங்க பயன்படுத்தணும். ஓகேவா? ரிப்போர்ட் ரெக்வெஸ்ட் தட் கன்டெயின் நோ பாராமீட்டர்ஸ். இதுல போட்டிருப்பாங்க ரெஸ்ட் லைக் யூஆர்எல்ஸ். பிகாஸ் அது எல்லாமே வந்து போஸ்ட் பாடிஸ்ல தான் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்துல இத நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அன்செக்லயே வைக்கிறேன். அதே மாரி போஸ்ட் புட் டெலிட் பேட்ச். இந்த HTTP ரெக்வெஸ்ட்ல தான் அந்த ஸ்டேட் சேஞ்சிங் ரெக்வெஸ்ட்லாம் நடக்கும். அதனால இதெல்லாம் எனேபிள் வைக்கிறேன். என்னோட அப்ளிகேஷன் நான் டெஸ்ட் பண்ணும்போது கெட் ரெக்வெஸ்ட்ல ஏதாவது சென்சிட்டிவ் ஆப்பரேஷன் பண்ணுதுன்னா, நான் இத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் அன்செக்ல வைக்கிறேன். அந்த மாரி இப்போ டோக்கனே அவங்க யூஸ் பண்றாங்க. சில கீவேர்டிங்லாம் இருக்கும்ல. டோக்கன், ஆத்தரைசேஷன் வேல்யூ, வியூ ஸ்டேட், சிஎஸ்ஆர்எல், மிடில்வேர். இப்போ உங்க அப்ளிகேஷன் என்ன டோக்கன் வேல்யூ யூஸ் பண்றாங்க ரெக்வெஸ்ட்ல அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்ல எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இது வந்து என்னென்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு மேனுவல் பென் டெஸ்ட் பண்ணும்போது, இந்த செக்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். இந்த 4மே வந்து. ஃபர்ஸ்ட் செக்ஸ் 2 செக்ஸுமே வந்து உங்களோட ரெக்வெஸ்ட் பாராமீட்டர்ஸ், ஹெடர்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார்ம்ல சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் எதுவுமே இல்லன்னா, உங்களுக்கு இஷ்யூ அலர்ட்ஸ்ல வந்து காமிச்சிரும். ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு. 2வது இது வந்து அவங்க டோக்கனே யூஸ் பண்ணாலும், அந்த டோக்கன வந்து நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த டிடெக்டட் டோக்கன் செக்ஸ். ஓகேவா? அது மாரி உங்களுக்கு எத்தன கேரக்டர்ல வேணும்? இப்போதைக்கு 16ங்கிறது ஒரு மினிமம் டூ மேக்ஸிமம் ஒரு மீடியம் கேரக்டர்ஸ் தான். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். அப்புறம் சேவ் செட்டிங்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் டன். இப்ப என்ன பண்ணணும்னா, நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து இது. ஓப்ஸ்! சாரி. ஓகே, யூஆர்எல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேப் வந்து இதுதான் நமக்கு. சிஎஸ்ஆர் FLNFT வித் நோ டிஃபரன்சஸ் அப்படின்னு லேப் அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதில என்ன இவங்க அப்ஜெக்டிவ் குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த லேப்ல இமெயில் சேஞ்ச் ஃபங்ஷனாலிட்டி வந்து சிஎஸ்ஆர்எஃப்க்கு வல்னரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க சால்வ் பண்ணணும்னா, நீங்க ஒரு HTML ஃபார்ம் வந்து கிராஃப்ட் பண்ணணும். அது வந்து உங்களோட டார்கெட் யூசருக்கு வந்து அனுப்பணும். அதாவது கோட்ஸ்ஃபிகர்ல எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. நீங்க இதுவே ரியல் டைம் அட்டாக்கா இருந்தா, நீங்க உங்களுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். அதுல நீங்க அந்த HTML ஃபைல வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு, அதோடைய ஐபி அதுல ஒரு ஷார்ட் யூஆர்எல் மாரி வந்து ஃபிஷிங் லிங்க்கா அனுப்புவீங்க. ஓகேவா? இதுல வந்து இவங்களே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர் வந்து குடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்ல அந்த ஃபார்ம லைக் கிராஃப்ட் பண்ண ஃபார்ம போட்டுட்டு, ஸ்டோர் பண்ணி டெலிவர் பண்ணீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து விக்டிமுக்கு போயிடும். ஓகேவா? இப்போதைக்கு இவங்க கிரெடென்ஷியல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த லேப் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வேணார் பீட்டர் தான் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ இமெயில் சேஞ்ச் ஃபங்ஷனாலிட்டி தான் வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து பர்ப் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். பர்ப் ஆன் பண்ணிக்கிட்டு, நான் இப்போ வந்து test@test.com நான் சும்மா செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய டொமைனை வந்து நான் ஸ்கோப்ல ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து எனக்கு பர்ப் சூட் வந்து லைக் நம்ம இங்க செக் பண்ணியிருக்கோம்ல, ஒன்லி ஸ்கேன் ரெக்வெஸ்ட் விச் ஆர் கன்சிடர்ட் இன் ஸ்கோப் அப்படின்னு. அதுக்கு தான். ஸோ நீங்க நார்மலா பென் டெஸ்ட் பண்ணும்போதுமே வந்து இத ஆட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் சப்டொமைன்ஸ்னா இதுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே அது எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அப்டேட் இமெயில் குடுங்க. ஸோ இப்போ வந்து இங்க அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து நான் ஒரு அட்டாக்கர்ன்னு வச்சுக்கலாம். விஎன்ஆர் யூசர்ங்கிறது ஒரு அட்டாக்கர். இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து இமெயில் சேஞ்ச் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் இப்போ. இப்போ பர்ப் சூட்ல போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு 2 அலர்ட் காமிச்சிருக்கும். ஒண்ணு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஆன்டி சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வச்சில்ல அப்படின்னு காமிக்கும். 2வது வந்து இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட், அதாவது சேஞ்ச் இமெயில் ஃபங்ஷனாலிட்டி வந்து வல்னரபிளா இருக்கு சிஎஸ்ஆர்எஃப்க்கு அப்படின்னு போட்டு வந்து காமிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து ரிப்பீட்டர் காமிச்சிட்டு, இங்க ஃபார்ம்னு காமிக்குதுல, எந்த ஃபார்ம்னு இங்க ரெஸ்பான்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். ரெட் கலர்ல அவங்க மார்க் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபார்மையுமே நீங்க கிராஃப்ட் பண்ணி அ சிஎஸ்ஆர்எஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க ரெக்வெஸ்ட்ட வந்து ரிப்பீட்டர் காமிச்சு, இந்த ரெக்வெஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகேவா? இத நீங்க ரிப்பீட்டர் காமிச்சு என்கேஜ்மென்ட் டூல்ஸ்ல ஜெனரேட் சிஎஸ்ஆர்எஃப் வியூஸ் இன் பர்ப்லயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நீங்க கிராஃப்ட் பண்ண இப்போ
பண்ண சிஎஸ்ஆர்எஃப் பிஓசி. இதே ஃபார்ம் தான் வந்து அங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி இங்க ஆப்ஷன்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. சில அப்ளிகேஷன் வந்து இந்த கிராஸ் டொமைன் எக்ஸ்ஹெச்ஆர், அ எக்ஸ்எம்எல், ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து குக்கீஸ் சப்போர்ட் பண்ணுதா? இல்ல எக்ஸ்எம்எல், ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் மூலியமா போகுதா? ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இந்த இத அனுப்பணும். பிகாஸ் சில அப்ளிகேஷன் வந்து யூஆர்எல் என்கோடட் ஃபார்ம் தான் வந்து எடுத்துக்கும். சில அப்ளிகேஷன் மல்டி பார்ட் ஃபார்ம் தான் எடுத்துக்கும். சில இது பிளெயின் டெக்ஸ்ட் தான். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆட்டோ செலக்ட்ன்னு குடுத்துக்கிறேன். இந்த இதுக்கு மட்டும். இதுவே வந்து எக்ஸ்எம்எல்லா இருந்தா நீங்க இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதேமாரி இன்க்ளூட் ஆட்டோ சப்மிட் வந்து டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். பட் இதுக்கும் நீங்க பார்த்துக்கோங்க. இது ஆன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்க வந்துரும். இது ஏன் நம்ம ஆன்ல வச்சிருக்கோம்னா, ஆட்டோ சப்மிட்னா இந்த ஃபார்ம நீங்க உங்களோட விக்டிமுக்கு அனுப்புறீங்க. அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். இப்போ வந்து test@test.comனு குடுத்துருக்கேன். அதுதான் வந்து அட்டாக்கர்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இப்போ வந்து நான் இத வந்து என்னோட விக்டிமுக்கு அனுப்ப போறேன். பட் விக்டிமுக்கு என்னோட இமெயில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கணும். அப்பதான் அவரோட அக்கவுண்ட்ட என்னால ஹைஜாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து cyberadam@pleasesubscribe.com அப்படின்னு ஒரு இதுதான் என்னோட இமெயில் ஐடின்னு வைங்களேன். ஓகேவா? இந்த இமெயில் ஐடி விக்டிமோட அக்கவுண்ட்ல மாறிடுச்சுன்னா, அவரோட அக்கவுண்ட்ட என்னால டேக் ஓவர் பண்ண முடியும். ஓகேவா? இதுல இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு டோக்கன்ஸ் என்னமே பாஸ் ஆயிருக்காது. ஓகேவா? இப்ப இந்த ஃபார்ம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ப்ரௌசர்ல இங்க எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்ன்னு இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் லேப்லயே இந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்ல பாடியில போயிட்டு இந்த பர்ட்டிகுலர் ஃபார்ம நீங்க குடுத்துருங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டோர் குடுங்க. இந்த சர்வர்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்றீங்க. இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் பேலோட. அதுக்கப்புறம் டெலிவர் டூ எக்ஸ்ப்ளாய்ட் டூ விக்டிம்னு குடுக்குறீங்க. அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இந்த பேலோட் வந்து விக்டிமுக்கு டெலிவர் ஆயிட்டு இமெயில் வந்து சேஞ்ச் ஆயிடும். அதுதான் வந்து இந்த லேபோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இங்க வந்து வந்துடுச்சு. கங்ராச்சுலேஷன். உங்களோட இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகேவா? வியூ எக்ஸ்ப்ளாய்ட் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த லேபோட மெயின் இது. இப்போ நெக்ஸ்ட் லேப் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கன் வேலிடேஷன் உள்ள ஒரு லேப் இது. லைக் ஆல்ரெடி அவங்க சிஎஸ்ஆர்எஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து இமெயில் சேஞ்ச் ஃபங்ஷனாலிட்டி தான். சிஎஸ்ஆர்எஃப்க்கு வல்னரபிளா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது வந்து சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் வந்து பிளாக் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அக்சஸ் பண்ணலாம் இந்த லேப. கெஸ் இந்த பர்ப் ஆன்ல இருக்கிறதுனால சம்டைம் வந்து அக்சஸ் லேப் வந்து வொர்க் ஆகாது. நம்ம அந்த சிஎஸ்ஆர்எஃப் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதனால இது வொர்க் ஆக டைம் எடுக்கும். ஸோ இப்போ இது வந்துருச்சு. லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு பர்ப வந்து ஆன் பண்ணிக்கோங்க இங்க. பர்ப் லைக் ஃபாக்ஸி ப்ராக்ஸில பர்ப் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து இவரு தான் வந்து விக்டிம். சாரி, இவரு தான் வந்து ஹேக்கர். நம்ம வந்து இன்னொரு அக்கவுண்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண போறோம். இப்போ வந்து எப்பயும் போல லைக் test@test.com அப்படின்னு குடுங்க. இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட்டுமே வந்து அப்டேட் இமெயில்னு குடுங்க. டார்கெட்ல வந்து உங்களுக்கு இன்னொரு யூஆர்எல் வந்திருக்கும். இதுதான். ஓகேவா? இங்க நான் வந்து ஃபில்டர் ஸ்கோப் ஒன்லின்னு குடுத்துறேன். அப்பதான் உங்களுக்கு ஸ்கோப்ல உள்ள அம் நம்ம ப்ரௌஸ் பண்ற யூஆர்எல்ஸ் மட்டும் இங்க வரும். ஓகேவா? இப்ப இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல 2 அலர்ட்ஸ் வந்து வந்திருக்கும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து டிடெக்டட் அப்படின்னு காமிக்குதா? ஸோ இதுல டிடெக்டட் பட் ஆனா நீங்க எதுக்கும் இட் இஸ் சஜெஸ்டட் தட் ரெக்வெஸ்ட் பி ரீப்ளேட் போத் வித்தவுட் ஆர் வித் மாடிஃபைட் டோக்கன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதுதான் அந்த டோக்கன், சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இந்த இமெயில் சேஞ்ச்ல போகுது. இது நம்ம சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இத ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். இது வொர்க் ஆகுதான்னு. ஓகே, இது வொர்க் ஆகுது. 302 அப்படின்னு வருது. இப்ப நான் இந்த டோக்கன ரிமூவ் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்குறேன். இந்த ரெக்வெஸ்ட்ட. 400 பேட் ரெக்வெஸ்ட் வருது. விச் மீன்ஸ் சிஎஸ்ஆர்எஃப் பாராமீட்டர் வந்து மிஸ்ஸிங்ன்னு காமிக்குது. இப்ப நான் இதுவே தூக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். லைக் அந்த சிஎஸ்ஆர் பாராமீட்டரே தூக்கி ட்ரை பண்ணி பார்த்தாலுமே மிஸ்ஸிங் பாராமீட்டர் தான் வருது. ஸோ அந்த பழைய ரெக்வெஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுல இன்னொரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல போகுது. ஓகேவா? இத வந்து நம்ம கெட் ரெக்வெஸ்ட்ல மாத்திட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மெத்தட் வந்து வொர்க் ஆகுதான்னு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ரெக்வெஸ்ட் மெத்தட்ன்னு இருக்கா?
போஸ்ட்லேருந்து கெட் ரெக்வெஸ்ட்க்கு மாறிடுச்சு. ஸோ எல்லாமே கெட் ரெக்வெஸ்ட்ல பாஸ் ஆகுது. இப்போ இதை நான் ட்ரை பண்ணுறேன். சில அப்ளிகேஷன்ல வேலிடேஷன் இருந்தா நமக்கு வந்து 500 எரர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல 400 பேட் ரெக்வெஸ்ட்ன்னு வரும். பட் அப்ளிகேஷன் சரியா வேலிடேட் பண்ணலனா இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட்டே வந்து வொர்க் ஆகுது. விச் மீன்ஸ் HTTP இன்டர்சேஞ்ச் அட்டாக் வந்து வொர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஓகேவா, கெட் ரெக்வெஸ்ட்ல உள்ளது போயிருக்கு. இப்போ நான் வந்து CSRF டோக்கனையே வந்து நான் தூக்கிட்டு ட்ரை பண்றேன். ஓகே, அப்பயுமே எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் இந்த CSRF பேராமீட்டரே டெலீட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்பயும் எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து CSRF டோக்கனே வந்து வேலிடேட் பண்ணல. எதனால அப்படின்னா, போஸ்ட் வந்து கெட் ரெக்வெஸ்ட்டா மாத்திட்டு ட்ரை பண்ண அப்புறம் இது வந்து ஒர்க் ஆகல. ஸோ எப்பயும் போல நீங்க என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி என்கேஜ்மென்ட் டூல்ஸ்ல ஜெனரேட் CSRF POCன்னு குடுங்க. இமெயில் வந்து உங்களோட இமெயிலுக்கு மாத்துங்க. அப்பதான் விக்டிமோட அக்கவுண்ட்ட வந்து நீங்க டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ இமெயில் வந்து evil@test.com அப்படின்னு குடுத்துட்டு, காப்பி HTMLன்னு குடுத்துருங்க. இல்ல எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர் இருக்கும். இதுல பாடியில வந்து போயிட்டீங்கன்னா, இங்க உங்களோட பேலோட போட்டுருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்னா இந்த பர்ட்டிகுலர் URL தான் நீங்க கிரியேட் பண்ற, கிராஃப்ட் பண்ற ஃபிஷிங் லிங்க். ஸோ இங்க நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த பர்ட்டிகுலர் URL வந்து விக்டிம் கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்ப நான் டெலிவரி எக்ஸ்ப்ளாய்ட் விக்டிம்னு குடுக்குறேன். இங்க வந்து சால்வ்டுன்னு வந்துருச்சா? சால்வ்டுன்னா லேப் வந்து சால்வ் ஆயிடுச்சு. விக்டிம் வந்து கிளிக் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இப்ப இதுவே இந்த எக்ஸ்ப்ளாய்ட் URL கிளிக் பண்ணி பார்க்குறேன். இமெயில் இஸ் நாட் அவைலபிள். விச் மீன்ஸ் இந்த இமெயில் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வந்து இமெயில் இஸ் நாட் அவைலபிள்னு வருது. ஓகேவா? ஆர் எல்ஸ் யாஹ்! இமெயில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து 2ண்ட் லேப். 3rd லேப், ஃபைனல் லேப் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, CSRF வேர் டோக்கன் வேலிடேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டோக்கன் பீயிங் பிரசன்ட். ஸோ டோக்கன் இருந்தா தான் டோக்கன் வந்து வேலிடேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பர்ட்டிகுலர் லேபையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலயுமே அப்ஜெக்டிவ் வந்து என்னதுன்னா, இமெயில் சேஞ்ச் ஃபங்ஷனாலிட்டி தான் வந்து வல்னரபிள் டூ CSRF. இதுக்குமே வந்து ஒரு யூசர் கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துருக்காங்க. இது மூலியமா நம்ம விக்டிம்ங்க அதே லைக் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதேதான். ஒரே ஃபங்ஷனாலிட்டி அதுதான் வல்னரபிளா இருக்கு. ஆனாலும் டெவலப்பர் கொஞ்சம் கொஞ்சமா புரொடெக்ஷன்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. அந்த புரொடெக்ஷன வந்து நம்ம பைபாஸ் பண்றோம். அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. வேற ஏதாவது மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்கான்னு செக் பண்றோம். மை அக்கவுண்ட் போங்க. மை அக்கவுண்ட்ல போயிட்டு வேனர், பீட்டர் லாகின் பண்ணிடுவீங்க. இதுல வந்து சைபர் ஆடம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு குடுக்குறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு. ஸோ இதுதான் உங்களோட விக்டிம் யூசர் அக்கவுண்ட். இப்போ பர்புக்கு போங்க. இது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதுதான். இதுலயுமே வந்து ஆன்டி CSRF டோக்கன் டிடெக்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. இமெயில் சேஞ்ச்ல போய் பாருங்க. ஓகேவா? இந்த ரெக்வெஸ்ட் தான் நம்ம அமைச்சோம். இதுல வந்து இது பாருங்க CSRF டோக்கன் போயிருக்குன்னு ஹைலைட் பண்ணி காமிக்குது. இதுலயுமே நம்ம வந்து அந்த மெத்தட வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னதுன்னா, இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெக்வெஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். கெட் ரெக்வெஸ்ட்க்கு சென்ட் பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆகுதான்னு. ஓகே. இதுல வந்து இவங்க வேலிடேஷன் வந்து வச்சிருக்காங்க. லைக் நீங்க போஸ்ட் வந்து கெட் ரெக்வெஸ்ட்டா மாத்துனீங்கன்னா, மெத்தட் நாட் அலோவ்ட்ன்னு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு புரொடெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. கண்ட்ரோல் Z குடுக்குறேன். இப்போ ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கன் இருக்குல்ல. இந்த டோக்கனுக்கு பதிலா வேற ஏதாவது வேல்யூ வந்து நம்ம அனுப்பிச்சு பார்ப்போம். ஓகே. இதுல இந்த டோக்கனுக்கு பதிலா ரேண்டம் வேல்யூஸ் லைக் 111000 அந்த மாரி அனுப்பிச்சு பார்ப்போம். இப்ப நான் இத அனுப்புறேன். இது வேலிடேட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஓகே. இப்ப நான் ரேண்டமா அதே லென்த்ல உள்ள டோக்கன வந்து அனுப்பிச்சேன். 111ன்னு. இங்க வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்வாலிட் CSRF டோக்கன் அப்படின்னு சொல்லுது. 400 பேட் ரெக்வெஸ்ட். ஸோ இதுலயுமே வந்து வேலிடேஷன் இருக்கு. இப்ப என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இப்ப நீங்க இதுல ஏதாவது பாதி டெலீட் பண்ணிட்டு அனுப்பிச்சாலுமே வந்து இன்வாலிட் மிஸ்ஸிங் டோக்கன் ஆர் இன்வாலிட் CSRF டோக்கன் தான் காமிக்குது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, மொத்தமா இந்த CSRF டோக்கனையும் தூக்கிடுறேன். இப்ப அனுப்பி பார்க்குறேன். இப்ப மிஸ்ஸிங் பாராமீட்டர் CSRFன்னு காமிக்குது. இப்ப நான் இந்த CSRF பாராமீட்டரையும் தூக்கி பார்க்கலாம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த CSRF பாராமீட்டர இது வேலிடேட் பண்ணாம, இந்த பர்ட்டிகுலர் இமெயில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் மை அக்கவுண்ட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்? என்கேஜ்மென்ட் டூல்ஸ்ல ஜெனரேட் CSRF POC கிரியேட் பண்றீங்க.
லைக் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்க பர்ட்டிகுலர் நீங்களே வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணாம, இந்த பர்ட்டிகுலர் HTML கிரியேட் பண்ணாம, இந்த வெர்ப் சூட் மூலியமா நீங்க வந்து என்கேஜ்மென்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இத கிரியேட் பண்றீங்க. அதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் என்கேஜ்மென்ட் டூல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஈவில் லைக் சைபர் ஆடம்ங்கிறது ஹேக்கரோட இமெயில் ஐடி. ஸோ இது வந்து நம்ம சாரி இ அது வந்து விக்டிமோட இமெயில் ஐடின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்து குடுக்குறோம். அம் ஸோ evil@test.com அப்படின்னு இமெயில் சேஞ்ச் பண்ணிட்டு, காப்பி HTML ஃபார்ம் குடுக்குறீங்க. எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்ல போயிட்டு, அதே மாரி தான் நீங்க வந்து ஸ்டோர் குடுங்க. இங்க நான் டெலிவர் டூ எக்ஸ்ப்ளாய்ட் டூ விக்டிம்னு குடுக்கல. பட் இத செக் பண்ணி பார்ப்போம். இதுல இந்த பர்ட்டிகுலர் யுஆர்எல் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, ஒர்க் ஆகுது. ஏன் நமக்கு முன்னாடி ஒர்க் ஆகல அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டெலிவர் பண்ணி அது சேஞ்ச் ஆனதுனால இமெயில் நாட் அவைலபிள்னு வந்திருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். evil@test.com அப்படின்னு வந்து மாறிருச்சு. ஸோ இதுதான் வந்து காரணம். வேற எதுவும் இல்ல. டெலிவர் எக்ஸ்ப்ளாய்ட் டூ விக்டிம்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப எரர் தான் அடிக்கும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி மாத்திட்டோம். ஸோ அதே இமெயில் ஐடி நம்ம குடுக்கக்கூடாது. வேற இமெயில் ஐடி குடுத்து பார்ப்போமா? cyberadam@youtube.com ஸ்டோர் டெலிவர் எக்ஸ்ப்ளாய்ட் டூ விக்டிம். கங்ராச்சுலேஷன். நீங்க வந்து இந்த லேப்ப வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 3 வல்னரபிள் லேப். ஐ கெஸ் நீங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொன்னும் வேற வேற டிஃபென்ஸ் மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அத பைபாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுல மட்டும் தான் டிஃபென்ஸ் இல்ல. இது 2த்துலயும் டிஃபென்ஸ் இருந்தது. டிஃபென்ஸ் இன் தி சென்ஸ் ஓரளவுக்கு புரொடெக்ஷன் போட்டிருந்தாங்க. அத நம்மளால பைபாஸ் பண்ண முடிஞ்சது. இதே மாரி போர்ட்ஸ்விக்கில நெறைய லேப்ஸ் இருக்கு. சிஎஸ்ஆர்எஃப்க்கு ஒரு 8, 10 லேப் இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ சிஎஸ்ஆர்எஃப்ப வந்து நம்ம மெட்டிகேட் பண்ணணும். இத பிரிவென்ட் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆன்டி சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது யூனிக்கா இருக்கணும். பிரெடிக்டபிளா இருக்கக்கூடாது. அதே மாரி சர்வர் சைடு வந்து வேலிடேட் ஆகணும். ஓகேவா? 2வது வந்து சேம் சைட் குக்கி அட்ரிபியூட். சேம் சைட் லாக்ஸ் இல்ல சேம் சைட் ஸ்ட்ரிக்ட் குக்கி அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணலாம். கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட்ட வந்து பிரிவென்ட் பண்ணும். 3வது வந்து டபுள் சப்மிட் குக்கீஸ். டபுள் சப்மிட் குக்கீஸ்னா, குக்கி வேல்யூலயுமே வந்து உங்களோட சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் பாஸ் ஆகும். அதே மாரி சிஎஸ்ஆர்எஃப் இல்ல வேற ஏதாவது ஹெட்டர் பாராமீட்டர்லயுமே வந்து அது பாஸ் ஆகும். இது 2மே ஒண்ணா இருந்தா மட்டும் தான் அது வந்து வெரிஃபை பண்ணி, வேலிடேட் பண்ணி நமக்கு சப்மிட் சப்மிட் பண்ணும். இந்த ஸ்டேட் சேஞ்சிங் ரெக்வெஸ்ட்ட. ஓகேவா? யூஸ் கஸ்டம் ஹெடர்ஸ் லைக் நான் இப்ப சொன்ன மாரி X-CSRF ஆர் X-request வித் என்ன வேணாலும் அ நீங்க பயன்படுத்தலாம் இந்த கிராஸ் ஆரிஜின் ரெக்வெஸ்ட்க்கு. அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலிடேட் ரெஃபரர் ஹெட்டர். ஸோ ரெஃபரர் ஹெட்டர் எதுக்கு பயன்படுத்தும்னா, இந்த ரெக்வெஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் பாத்லேருந்து தான் வந்துச்சா அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ரெஃபரர் ஹெட்டர். ஸோ மோஸ்ட்லி நீங்க பண்ற அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெஃபரர் ஹெட்டர் வந்து வேற மாரி இருக்கும். ஸோ இதுல போய் பார்ப்போமே HTTP ஹிஸ்டரியில நம்ம அனுப்பிச்சது தான் வந்திருக்கான்னு. அத காமிக்க மறந்துட்டேன் உங்களுக்கு. இதுல ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நீங்க கடைசியா அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட் இது போஸ்ட் ரெக்வெஸ்ட் இதுதான். ஓகேவா? இது நீங்க அனுப்பிச்சது. இதுல ரெஃபரர் ஹெட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கருந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்திருக்குன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இதுவே நீங்க அ என்ன சொல்றது? இப்ப வேற போஸ்ட் ரெக்வெஸ்ட் இருக்கான்னு பாருங்க இதுல. ஓகே. இது வந்து உங்க அப்ளிகேஷன்லேருந்து வந்தது. 2த்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நெனைக்கிறேன். இது வந்து உங்க அப்ளிகேஷன்லேருந்து இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு. இந்த பர்ட்டிகுலர் இது ரெட் மார்க் பண்ணி வைக்கிறேன். இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டாக்கர் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதாவது அந்த எக்ஸ்ப்ளாய்ட் சர்வர்லேருந்து ப்ளே ஆயிருக்கு. அதனால இது சேவ் ஆயிருக்கு. லைக் அந்த ரெக்வெஸ்ட்டுமே வந்து அப்ளிகேஷன் ஏத்துட்டு, அது வந்து அந்த டேட்டாஸ் வந்து சேவ் ஆயிருக்கு. அதுதான் வித்தியாசம். இது 2த்துக்கும். அதனால தான் வேலிடேட் ரெஃபரர் ஹெட்டர் ரொம்ப முக்கியம். அப்புறம் யூஸ் போஸ்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் ஸ்டேட் சேஞ்சிங் ரெக்வெஸ்ட். லைக் நான் சொன்ன மாரி எல்லாத்தையுமே வந்து கெட் ரெக்வெஸ்ட்ல அனுப்பாதீங்க. லைக் யூசர் நேம், பாஸ்வேர்ட், அக்கவுண்ட் நம்பர், வேற ஏதாவது பிஐ டீட்டெயில்ஸ் வந்தா, கஸ்டமர் ஐடி அதெல்லாம் வந்து கெட் ரெக்வெஸ்ட்ல பாஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாமே போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல பாடிஸ்ல வந்து பாஸ் பண்ணுங்க. சில பேர் வந்து நாங்க போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல தான் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே யூஆர்எல்ல தான் பாஸ் ஆகும் போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல. ஸோ அப்படியும் பண்ணாதீங்க. போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல பாடி பாராமீட்டர்ஸ்ல தான் வந்து டேட்டாஸ், யூசர் நேம் எல்லாமே பாஸ் ஆகணும். அப்பதான் வந்து ப்ரௌசர் லாக்லயோ இல்ல ஃபயர்வால் லாக்லயோ வந்து உட்காராது. அதுக்கு தான் சொல்றோம். கடைசியா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆத்தென்டிகேஷன் செக்ஸ் ப்ராப்பர்லி.
ஸோ ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் இது 2ம் பக்காவா இருந்துச்சுன்னா, அப்புறம் நான் சொன்ன மாரி இந்த சேம் சைட் குக்கி அட்ரிபியூட்ஸ், வேலிடேட், ரெஃபரேட்டர் இது எல்லாமே பக்காவா இருந்துச்சுன்னா, சிஎஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டி வந்து லைக் பிரிவென்ட் பண்றதுக்கு மோஸ்ட்லி எல்லாமே வந்து இருக்கும். லைக் இந்த அட்டாக் நடக்க வாய்ப்பில்ல. நடக்க வாய்ப்பில்லன்னு சொல்ல முடியாது. லைக் இதுக்கப்புறம் ஸோ இப்போதைக்கு உள்ள டிஃபென்ஸ் மெக்கானிசம் இதுதான். இதுக்கப்புறம் வேற யாராவது ஹேக்கர் வேற ஏதாவது கண்டுபிடிச்சு அ அது மூலியமா அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, லைக் வி நீட் டூ லேர்ன் அண்ட் டூ த ரிசர்ச். பிகாஸ் எந்த ஒரு சிஸ்டமுமே நம்ம 100% செக்யூர்ன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏதாவது ஒரு குறை, இல்ல ஏதாவது ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்கும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல யாராவது ஒரு ஹேக்கரோ, இல்ல நீங்களே இந்த வீடியோ பார்க்குறவங்களே, நீங்களே ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கிரியேட் பண்ணுவீங்க. சிஎஸ்ஆர்எஃப்க்கு இத எப்படி பைபாஸ் பண்றதுன்னு. ஓகேவா? 0 கிளிக் அட்டாக்லாம் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதே மாரி தான். ஸோ ஐ ஹோப் நான் தேங்க் யூ ஸ்லைடு எதுவும் வைக்கல. அவசரத்துல கிரியேட் பண்றதுல. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா, தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணியிருந்தா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் திருத்திக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ்.